ஸ்டார்ட் பட்டன், ஆஃப் பட்டன். அதனால் நமக்கு வந்து ஸோ இது కేసు కీలే ఉడకాలి మనకి లిఫ్ట్ கொடுத்துருப்போம். జస్ట్ మీరు పట్టుకోండి సార్ ఎక్స్ప్లెయిన్ చేస్తారు. ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து இன்கேஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போதே தப்பாக கொடுத்துட்டாலே மோட்டர் பேனல் வந்து ஆன் ஆகாது. ஃபேஸ் எரர்னு வந்துடும். ஃபேஸை மாற்றி கொடுத்தா மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம வந்து செட்டிங்கில் வந்து உள்ளே போக முடியும். அப்படியே இதில் வந்து ஆர்ஒய்பி இருக்குது சார். ஃபஸ்ட்டு இது வந்து இன்புட், ஆர்ஒய்பிங்கிறது இன்புட்டு, யூவிடபிள்யூங்கிறது அவுட்புட்டு. யூவிடபிள்யூ இருக்கும். நீங்கள் இது ஆர்ஒய்பி, இந்த ஆர்ஒய்பி பார்த்து பிடிச்சி பார்த்து சார். அதே ரெட் நீங்கள் கலர் கொடுத்துட்டீங்க. ஆனால் சில பேர் கேட்பாங்க இது என்ன யூடபிள்யூவின்னு இருக்குது என்னன்னு கேட்பாங்க. டெக்னிக் அது என்ன மீனிங் சார்? ரெட் எல்லாம் யூனிவர்சலோட இது சார். அது வந்து வேர்ல்டு உலகத்திலே ஒரு காமனான வேர்டு சார். யூவிடபிள்யூ. ஸோ நம்ம இங்கே எப்படி ஆர்ஒய்பி தரோமோ அதே மாதிரி அவுட்புட் அவுட்புட் ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவர் சார் சொன்னது. இந்த ப்ரொடக்ஷன் ஐபி ப்ரொடக்ஷன் பாருங்க. இது வந்து கிளாண்டு போட்டிருக்கோம். இந்த கிளாண்டு தண்ணி உள்ளே போகாது. இந்த கிளாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம V6 V4 மோட்டர்லாம் நம்ம கேபிளுக்கு தான் போடணும். அப்போதான் தண்ணி வெளியே தண்ணி உள்ளே போகாத மாதிரி அது மாதிரி இது போட்டிருப்போம். நம்ம மெக்கானிக்கு இது சொல்லணும். சார் சொன்ன மாதிரி லூஸ் ஒயர் போட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஏதாவது உள்ளே போச்சுன்னா, இந்த மாதிரி லூஸ் ஒயர் இதில் போச்சுன்னா தண்ணி உள்ளே போயிடும். இது போட்டு இது ப்ராப்பராக இது போடணும். போட்டால் தான் தண்ணி உள்ளே போகாமல். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கழட்டி போட்டு மொத்தமே கழட்டி போட்டாங்க. சும்மா வச்சுக்கிறாங்க. நானே இல்லை சார் எதுக்குன்னே தெரியல வச்சுக்கிறாங்க. ரொம்ப யோசனை உண்மையா சார். எதுக்கு வச்சுக்கிறாங்க? இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல சின்ன வயலாம். இது வந்து சிம் ஸ்லாட் சார். சரிங்களா? சிம்மு இப்போ வந்து நம்ம வந்து சிம் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் நாங்களே சிம்மோட கொடுத்துருவோம் உங்களுக்கு. சார் இப்போ வந்து இது வந்து சிம்மு சரிங்களா சார்? நம்ம ஏர்டெல் சிம்முங்கிறது இருக்குது. இந்த சிம் வந்து இந்த கீழே இந்த கட்டாக இருக்குல்ல, இதுதான் செல்போன் போடுற மாதிரி. செல்போன் சிம். இது வந்து நானோ சிம்னு சொல்லுவாங்க சார். இது இந்த மாதிரி இருக்கும். இந்த கீழே கட்டாக இருக்கு இல்லையா, நானோ சிம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும். இப்படி இந்த இது வந்து மாற்றி போட்டாலும் உங்களுக்கு இதாக உள்ளே போகாது. இப்படி இந்த மெத்தடில் பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது போட்டு அவங்க அமுத்திட்டோம். நம்மளுக்கு வேணாட்டி இப்போ ரீப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். இதெல்லாம் வந்து சென்சார் கனெக்ஷன் சார். ஃப்ளோட்டுக்கு வந்து சென்சார் கனெக்ஷன்ஸ் எல்லாம் அடிஷனலாக இது இல்லை சார். இது வந்து நம்ம என்ன அடிஷனல் ஃப்ளோ மீட்டர் சென்சார் பண்ண அடிஷனல் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேரோ பம்ப்ஸ்னு டிஸ்பிளேல வரும். ஃபர்ஸ்ட் வந்து டேரோ பம்ப்ஸ் நம்ம கம்பெனி தான் சார் இது ரெக்கமெண்ட் பண்ண. வேறு கம்பெனி சார் வேறு ஏன்னா நம்ம வேறு ஏதோ மாதிரி போட்டாங்க. டேரோ பம்ப்ஸ்னா டேரோ பம்ப்ஸ் இது வந்து சார் டேரோ பம்ப்ஸ் டெக்னாலஜி சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பம்ப் வந்து இப்போ ஆஃப்ல இருக்கு. மோடு வந்து எம். அதாவது மேனுவல் மோட். ஆமாம் ஆட்டோனா ஆட்டோ என்ன வோல்டேஜ் இருக்கு சரிங்களா சார்? இது வந்துடும். டைமா சார் இது சார் இது அது பார்க்குது சார். இது வந்து கரண்ட் சார். கரண்ட் மோட்டர் ஓடும்போது என்ன ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இருக்குன்னு வந்துடும் சார் உங்களுக்கு. சரிங்களா சார்? டேட் டைம் ஆட்டோமேட்டிக்காக டவரை வச்சு எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் இது பண்ண வேண்டியது டவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துடும். என்ன வோல்டேஜ் 3 பேஸில் என்ன வோல்டேஜ் இருக்கும், மோட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் இருக்குது, 0 இருக்கும். ஆன் பண்ணதும் என்ன வரும். நெட்வொர்க் இன்னும் கனெக்ட் ஆகலை சரிங்களா சார்? 3 மினிட்ஸ் ஆகும் நெட்வொர்க் கனெக்ட் ஆகுது. நெட்வொர்க் சிம்பிள் வந்து நம்ம மொபைல் எப்படி இன்டர்நெட் இந்த 2 டாட் காமிக்கணும் கீழே ஒன்று அந்த மாதிரி நெட்டில் வரும். அதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ரெண்டாவது இது அதுக்கு முன்னாடி மற்றது பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்கேப் பின்னாடி போகுது சார். వచ్చింది ఇప్పుడు నెట్వర్క్ వచ్చింది. நெட்வொர்க் வந்துருச்சுங்க சார். சரிங்களா? பையன் இதில் வந்து 3 செட்டிங் இருக்கும் சார் நமக்கு. யூசர் வந்து பார்த்தீங்கன்னா மோட் செலெக்ஷன் என்ன மோடில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. மேனுவலா ஆட்டோவா? இது வந்து மேனுவல் மோட் இருக்குது. ஆட்டோ மோடு நம்ம மாற்றிக்கலாம். அது சார் ஒன்று என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் சார். இது வந்து பேக் ஒர்க்கு. ஆட்டோ ஆஃப் மோடுக்கும் அதுக்கும் டைம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ரன்னுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து சிஸ்டமில் வந்து நீங்கள் மெனு என்ன இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டேட் டைமிங் அப்டேட் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த ஆப்ஷன் போகிறீங்களா சார்? அது அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கு. இது வந்து என்ட்ரு சார். இது வந்து எஸ்கேப். பேக் நம்ம கீபோர்ட் போட்டு இருந்துச்சு சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேனல் வாங்குனீங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சர்வீஸில் போய் அப்டேட் பண்ணணும். இந்த சர்வீஸ்ன்னு போனதுக்கப்புறம் இன்டர்நெட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணும் சார். பாஸ்வேர்டு இது சார் ஃபோன் மெசேஜ் வரும். கஸ்டமர் ஃபோன் நம்பர் வருமா? என்ட்ரி பண்ணோடனே பாஸ்வேர்டு நாங்கள் சொல்லிடுவோம். 1 2 3 4 தான் பாஸ்வேர்டு இப்போதைக்கு டெம்பரரி. ஸோ
பாஸ்வேர்டு வந்து அது நம்ம செட் பண்ணிடலாம். போட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாறும். சார் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா ஆயிடும் சார். ஒரு டைம் ஸ்டார்டிங் பாஸ்வேர்டு கொடுத்தா என்ன வோல்டேஜ் சரி இப்போ தப்பாக டைப் பண்ணிட்டோம் சார் அந்த பாஸ்வேர்டு. மறுபடியும் நீங்கள் பேக் போய் எடுத்துக்காது Back. அது எடுத்துக்காது. என்ன வோல்டேஜ், என்ன சர்வர் ஸ்டேட்டஸ், டிவைஸ் சீரியல் நம்பர் அப்டேட் இந்த மோட்டருடைய சீரியல் நம்பர் அப்டேட் பண்ணோம். அப்டேட் பவர் பண்ணாதான் நம்ம என்ன பவர் சீரியல் நம்பர் பவருங்கிறது தான் ஹெச்பி சார். நீங்கள் தான் நீங்கள் ஹெச்பி செலக்ட் பண்ணுவீங்க. என்ன ஆல்ரெடி நான் 7.5 செட் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஹெச்பியா 2 ஹெச்பியா நீங்கள் பண்ணணும். பவர் ஃப்ளோ மீட்டர் இருந்துச்சுன்னா ஃப்ளோ மீட்டருக்கு வந்து நீங்கள் செட் பண்ணணும். என்ன மேக்ஸிமம் ஃப்ளோ என்ன மினிமம் ஃப்ளோ என்னன்னு சொல்லி. கரண்ட்டு அது வந்துடும் சார். ஸோ இப்போ வந்து மேனுவல் கனெக்ட் ஆகிருக்கு சார். மொபைலுக்கு நீங்கள் ஒன்ஸ் அந்த டிவைஸ் சீரியல் நம்பர் போட்டோன்னே உங்களுக்கு வந்து கோடு ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேரோ கனெக்ட்னு சொல்லிட்டு டேரோ இது ஆப் அதுலேயே டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம மேனுவல் கார்டு ஒன்று வரும். இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கனெக்ட் ஆனோடனே ஃபஸ்ட் உள்ளே போகும்போது அந்த ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துடும் உங்கள் ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் எல்லாமே. சார் அதான் அதுதான் சார். எப்போ சார் இது பண்ணீங்க? இது 1 மாதம் ஆச்சு சார் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. அது நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. உள்ள போய் பார்த்தேன் சார் நெட்டில். நான் அதான் சொன்னேன் சார், எக்ஸிக்யூட்டிவ் படிச்சு தான் சார் ரெண்டாவது படிக்காது தான். அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் மோட்டரோட டீட்டெயில்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மோட்டர் ஆன் அண்ட் ஆஃப் வந்துடும். என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் வந்துடும். 412 415 வந்துடும். இன்னும் ஆன் ஆகலை. ஃப்ளோ மீட்டர் செட் பண்ணால் ஃப்ளோ மீட்டரோட இது வந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்பிஎஸ் வந்துடும்.